வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மனம், மொழி, மெய் ஆகியவற்றை கடந்து நிற்பவனே கடவுள். இறைவியின் பிரம்மாண்டத்தை வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாது, மனதினால் அளக்க முடியாது, அளக்க வேண்டும் என்று நினைக்க கூட முடியாது. பச்சை புடவைக்காரி பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டம். அவளும் நம்மேல் அன்பு காட்டுகிறாள் என்றால் அது இன்னும் பெரிய அன்பின் பிரம்மாண்டம். மனதினால் இறைவியின் பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூட முடியாது. கேனோபனிஷதம் இதை திட்டவட்டமாக சொல்லுகிறது. எதை நீ உன் மனதால் புரிந்து கொள்ள முடியுமோ அது கடவுள் இல்லை. எது மனதிற்கு புரிந்து கொள்ளும் சக்தியை கொடுக்கிறதோ அதுதான் கடவுள். என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம் ததைவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. இன்னொரு உபனிஷதம் இதே விஷயத்தை ஒரு கவித்துவமான அழகோடு சொல்கிறது. ஒரு நாள் இறைவியை தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று அகந்தையோடு வார்த்தை பெறப்பட்டதாம். வேர்ட், ஸ்போக்கன் வேர்ட். அது எப்பொழுது திரும்பி வரப் போகிறது என்று எல்லா தேவதைகளும் காத்திருந்தார்களாம். கடைசியில் வார்த்தை சோர்ந்து போய் திரும்பி வந்ததாம். அதனுடைய தேடல் எதிர்பார்த்தபடியே தோல்வியில் முடிந்ததாம். சரி, தனியாக போன வார்த்தை யாரையோ கூட அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்று தேவதைகள் பார்த்தார்களாம். கூட வந்தது மனம். வார்த்தை தன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணத்தை தொடக்குவதற்கு முன்பே மனம் அதே பயணத்தை தொடக்கிவிட்டது. தன்னுடைய எண்ணங்களின் சக்தியால் இறைவையை கண்டுகொள்ளலாம் என்று கிளம்பிய மனம் அது முடியாமல் தோல்வியுற்று வார்த்தையோடு சேர்ந்து திரும்பி வந்ததாம். தைத்திரிய உபனிஷதம் இதை ரத்தன சுருக்கமாக கவிமயமான அழகோடு சொல்லுகிறது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. இறைவியின் பிரம்மாண்டத்தை நேரடியாக வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால் நம் முன்னோர்கள் இதிகாச புராணங்களில் வரும் நிகழ்வுகள் மூலம் அந்த பிரம்மாண்டத்தை கோடி காட்டினார்கள். அனைவருக்கும் காலமும் இடமும் ஒன்றுதான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய கிருமியின் கோணத்திலிருந்து பார்த்தால் ஒரு சாதாரண மனிதனின் உடலே அந்த கிருமியை பொறுத்தமட்டில் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சமாக தெரியும். ஏனென்றால் ஒரு மனித உடலிலே எத்தனை கோடி கிருமிகள் இருக்கின்றன என்பதற்கு கணக்கே கிடையாது. ஒரு புராணம் காலத்தின் மாயத்தன்மையை இப்படி விளக்குகிறது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மதேவனுக்கு ஒரு நொடி என்பது மனித கணக்குப்படி 100 வருடங்களாம். இதை பிரம்ம சௌச்சம் என்பார்கள். ஒரு முறை பூமியில் இருந்த ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி பிரம்மனுக்காக ஒரு யாகம் செய்ய விரும்பினார். அந்த யாகத்திற்கு பிரம்மாவே வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தார். சரி, இதையே ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு பிரம்மலோகத்தையும் பிரம்மனையும் ஒரு நடை பார்த்துவிட்டு வந்தால் என்ன? யாகத்திற்கு அழைப்பதற்காக பிரம்மலோகம் செல்லலாமே. ஆனால் பிரம்மலோகத்திற்கு எப்படி போவது? அதுவும் மனித உடலோடு எப்படி போவது? அவனுடைய குலகுரு ராஜகுரு ஒரு பெரிய முனிவர், மிகுந்த தவ வலிமை பெற்றவர். அவர் எல்லா லோகங்களுக்கும் சென்று வந்ததாக சொன்னார்கள். ராஜகுருவின் கால்களில் விழுந்து கெஞ்சினான் மன்னன். பிரம்மலோகத்திற்கு உன்னை மனித உருவோடு அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இது விபரீதத்தில் போய் முடியுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. ராஜகுரு எச்சரித்தார். அஞ்சாதீர்கள் குருதேவா, நாம் யாகத்திற்கு அழைக்கத்தானே போகிறோம். எந்த தவறும் செய்யவில்லையே. நாம் போய்விட்டு பத்திரமாக திரும்பி வந்து விடுவோம். நாம் வந்து விடுவோம். ஆனால் இழுத்தார் குருதேவர். அவருக்கு முக்காலமும் தெரியும். சக்கரவர்த்திக்கு அது புரியவில்லை. ஒரு சுபயோக சுபதனத்திலே ராஜகுருவின் தவ வலிமையால் அவரும் சக்கரவர்த்தியும் பிரம்மலோகம் சென்றார்கள். மன்னா, நீ சொல்ல வேண்டியதை பிரம்மனிடம் சொல்லி முடித்தவுடன் கிளம்பிவிட வேண்டும். ஒரு நொடி தாமதித்தாலும் பெரிய ஆபத்து வந்துவிடும் என்று கிளம்பும் போதே எச்சரித்திருந்தார் ராஜகுரு. மன்னன் சரி சரி என்று தலையாட்டினான். பிரம்மனை பார்த்தார்கள். யாகத்திற்கு அழைத்தான் மன்னன். நடந்தால் வருவேன் என்றார் பிரம்மா. அவருக்கு தெரியாத காலம் இருக்கிறதா என்ன? வா மன்னா, போய்விடலாம் என்று பரபரத்தார் குருதேவர். ஒரு நொடி போடுங்கள், உங்கள் இருவருக்கும் பரிசு தருகிறேன் என்றான் பிரம்மன்.
சக்கரவர்த்திக்கு ஆசை. அவன் தயங்கினான். குருதேவர் கிளம்பிவிட்டார். ஒரே நொடி பொழுதில் பிரம்மன் ஒரு பரிசை உருவாக்கி அதை மன்னனிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு சக்கரவர்த்தி பூமிக்கு திரும்பினான். அந்த மன்னன் அரசாண்ட நாடு, வாழ்ந்த ஊர், வசித்த அரண்மனை எல்லாம் புதர்மண்டி பெரிய காடாக இருந்தது. மன்னனுக்கு ஒரே குழப்பம். அங்கிருந்த ஒரு காட்டுவாசியிடம் மன்னன் தன் பெயரை சொல்லி கேட்டான். அந்த ராஜாவின் ஆட்சி முடிஞ்சு அவனுடைய வம்சமெல்லாம் அழிஞ்சு போயே 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சே. காட்டுவாசி சொன்னான். அதாவது பிரம்மன் தாமதித்த அந்த ஒரு நொடியிலே மனித வாழ்க்கையிலே 100 வருடங்கள் ஓடிவிட்டன. மன்னன் தன் வாழ்க்கையை, தன் குடும்பத்தை, அனைத்தையும் இழந்து விட்டான். இது அந்த காலத்தில் சொன்ன கதை. இப்பொழுது இந்த கதையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள், கேலி செய்வார்கள். ஆனால் இதை போன்ற பிரமிப்புகளை விஞ்ஞானம் நமக்கு அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் மிகவும் பிரம்மாண்டமானது என்று சாதாரண வார்த்தைகளில் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கடற்கரைகள் இருக்கின்றன, பீச்சஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒவ்வொரு கடற்கரையிலும் நிறைய மண் துகள்கள் இருக்கின்றன. அப்படி உலகத்தில் உள்ள எல்லா கடற்கரைகளிலும் கொட்டி கிடக்கும் மண் துகள்களை ஒவ்வொன்றாக எண்ணினால் அம்மாடியோ, அது எத்தனை லட்சம் கோடி வரும் என்று சிந்தித்து கூட பார்க்க முடியாது அல்லவா? அப்படி ஒரு எண்ணிக்கை இருக்கிறது என்று பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். 1 என்று எழுதிவிட்டு அதன் பின்னால் கணக்கில்லாமல் பூஜ்ஜியங்களை போட்டால் அந்த எண்ணிக்கை வரும் என்றும் வைத்துக் கொள்வோம். அதை விட 5 to 10 மடங்கு அதிகம் இருக்கின்றது. எது? பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிந்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கை, விண்மீன்களின் எண்ணிக்கை. இதில் பல நட்சத்திரங்கள் பூமியை விட, ஏன் சூரியனை விட பல லட்சம் அல்லது பல கோடி மடங்கு பெரியவை. இறைவி எவ்வளவு பெரியவள் என்பதை பின்னால் பார்க்கலாம். அவளுடைய கால் சுண்டு விரலில் ஒட்டி கொண்டிருக்கும் அழுக்காக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது போல இருக்கிறதே. அப்புறம் எப்படி இறைவியின் பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ள முடியும்? சரி, பிரம்மாண்டத்தை ஓரளவு பார்த்து விட்டோம். இப்பொழுது நுணுக்கத்தை பார்க்கலாம். கடற்கரைகளில் கொட்டி கிடக்கும் மண் துகள்களை விட வானவெளியில் கொட்டி கிடக்கும் மின்மீன்கள், நட்சத்திரங்கள் அதிகம் என்று பார்த்து விட்டோம். இப்பொழுது அந்த மண் துகளில் ஒன்றினை எடுத்து அதற்குள் எத்தனை அணுக்கள், ஆட்டம்ஸ் இருக்கின்றன என்று பார்த்தால் நமக்கு தலை சுற்றுகிறது. ஒரே ஒரு மண் துகளில் இருக்கும் அணுக்களின் எண்ணிக்கை வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானது. உண்மையிலேயே தலை சுற்றுகிறது அல்லவா? சுற்றும் தலையை என் தாயான பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களில் வையுங்கள். அவளுடைய அன்பு பிரம்மாண்டத்தை விட பெரிய பிரம்மாண்டம். அவளுடைய அன்பு நுணுக்கங்களையெல்லாம் விட நுட்பமான நுணுக்கம். திருமூலர் திருமந்திரத்தில் இந்த நுணுக்கத்தை பற்றித்தான் சொல்கிறார். அணுவினில் அணுவினை ஆதிப்பிரானை, அணுவினில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவை அணுகவல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே. அணுவுக்குள் அணுவாகவும் அதற்கு அப்பாலும் இருப்பவன் இறைவன். அப்படி அணுவிற்குள் அணுவாய் உள்ளதை 1000 கூறு செய்து அந்த 1000ல் ஒரு கூறனை நெருங்கும் வல்லமை கொண்டவர்களுக்கு அணுவிலில் அணுவாயிருக்கின்ற இறைவனையும் அணுக முடியும். இறைவியின் பிரம்மாண்டம் எப்பேற்பட்டது என்று நம்மால் உணர முடிந்தால் நம்மால் அவளை அணுக முடியும். அதை உணர ஆகச்சிறந்த வழி அன்பு. அன்பு ஒன்றுதான் பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டம், நுணுக்கத்திலெல்லாம் மிகவும் நுட்பமான நுணுக்கம். ஆமாம், அன்பு என்றால் என்ன? பச்சை புடவைக்காரி என்றால் என்ன? எல்லாம் ஒன்றுதானே. அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.